வணக்கம் சென்டம்பா வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல. நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை உள்ளது கொடுக்கல, நேற்றுக்கு உண்டான செவ்வாய்க்கிழமை உள்ளது கொடுக்கல. இன்னைக்கு எல்லாமே சேர்த்து தனித்தனி வீடியோவாக நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். வெயில் எப்படி போதுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன இது சொல்ற மாதிரி தான் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏகுதடி மாலா தண்ணி எடுத்து ஊத்துங்கிற கதையா அவ்வளோ முடியல. ஸோ இன்னைக்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதையாவது நமக்கு கூலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாரும் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பயே அப்ளை பண்ணிடுங்க. ஜூன் 15 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். நான் உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? டிலே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கொடுக்க முடியல. ஸோ அட் த சேம் டைம் சில ப்ராப்ளம்ஸ்னால என்னன்னா ஆஃபீஸில் வர்ற ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நேற்று கொடுக்க முடியல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு உங்களுக்கு இன்னையோட சேர்த்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் 20, 22 கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம எப்போது சண்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த சண்டேக்கும் மண்டேக்கும் சேர்த்து கொடுக்கறது தான். ஸோ இன்னைக்கு 20, 21 உண்டானது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். எல்லாரும் போயிடுவோமா? முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை. என்ன முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்க இருந்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்குமே. எல்லாருமே பார்த்துருப்போம். அஜித் படத்துல பார்த்துருப்போம், விஜய் படத்துல பார்த்துருப்போம், சோ மெனி சாங்ஸ்ல கேட்டிருப்போம். இது மலேசியால இருக்கிற இந்த முருகன் ஸ்டாச்சு. ஏன் இந்த முருகன் ஸ்டாச்சுவை நான் காமிக்கிறேன் அப்படின்னா பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு உள்ள ஸ்டாச்சுவை இதே மாதிரின்னு கிடையாது, இதே மாதிரி இந்த ஃபீட்ல எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கட்ட போறாங்க. எங்க கட்ட போறாங்க உங்களுக்கே ஒன்று தெரியும். முருகன்னாலே எந்த பெல்ட்ல அதிகமாக கும்பிடுவாங்க அப்படின்னா கொங்கு பெல்ட். ஓகேங்களா? கொங்கு பெல்ட்ல தான் முருகன் சாமியை தமிழ் கடவுளா ஏகப்பட்டது கும்பிடுவாங்க. பழனி அங்கதான் இருக்கு, பாதாள செம்பு முருகன், மருதமலை. ஓகேவா? 6 படைன்னு தான் சொல்லுவாங்க. மருதமலை வந்து ஒரு 7 படையா வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாட்டெலாம் பாடுவார். அவர் டிஎம் சௌந்தரராஜனான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த காலத்தால் அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த கொங்கு பெல்ட்ல தான் வந்து முருகன் சிலைகள்லாம் முருகன் சாமி இது பண்ணி தான் இப்போ சேலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேயே தான் ஓப்பன் பண்ண போறாங்க. என்னென்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது ஏன்னா நமக்கு தமிழ் கடவுள். ஓகேவா? அதுதான் என்ன தமிழ்நாடு நியூஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 ஃபீட்ல டால் லார்டு முருகன் ஸ்டாச்சுவை ஓப்பன் பண்றாங்க. எத்தனை ஃபீட்டு? 184. எங்க ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை திமிரியில. ஓகேங்களா? ராணிப்பேட்டை எங்கன்னா அதுவும் கொங்கு பெல்ட் தான் இருக்கு. ராணிப்பேட்டையில திமிரிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ண போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 180 ஃபீட்ல ஈரோடுல திண்டல்ங்கிற இடத்துல என்னது தமிழ் அதாவது கடவுளான முருகன் ஸ்டாச்சுவை அமைக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 184 ஃபீட்ல மருதமலையிலையும் கட்ட போறாங்க. இதெல்லாம் நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த 184 ஃபீட் எங்க? மருதமலை மலையே வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. மருதமலை பக்கத்துல. அதுவே வந்து மலை மேல ஏறி போகணும். அதுக்கும் மேல 184 அடினா அது எவ்வளவு பெரிய இதா இருக்கும் பாருங்க. லிபர்ட்டி ஸ்டாச்சு எல்லாம் பெருசா இருக்கும் போல இருக்கு. மலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு 184 ஃபீட்டு. அதுக்கப்புறம் இந்த 156 ஃபீட்டு சேலம் வாழப்பாடியில இப்ப ஆல்ரெடி கட்டி இருக்காங்க. அதோட ஸ்தபதிலாம் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். திருவாரூரை சேர்ந்தவர் தான் அந்த ஸ்தபதி. அந்த இது வந்து 146 ஃபீட்டு. ஓகேங்களா? சேலத்துல இருக்கல வாழப்பாடி, போய் பார்த்துட்டீங்களா இல்லைன்னு தெரியல. அட் த சேம் டைம் அது வந்து 59.5 ஃபீட்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அதை விட தாண்டினது. அதுக்கப்புறம் இந்த முருகனை பத்தியே ஒன்று சொல்லும் போது இப்ப பழனியில இப்ப என்ன நடந்துச்சு? முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா பழனியில நடந்துச்சு. இது ஒரு ஃபேக்ட்ஸ் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டாச்சு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு முருகனுக்கு உள்ள ஸ்டாச்சு எல்லாமே எங்க இருக்குன்னா சேலம் கொங்கு பெல்ட், மருதமலை கொங்கு பெல்ட், ராணிப்பேட்டை கொங்குல தான் வர்றது. அப்படிங்கிறப்போ இந்த மருதமலை எல்லாமே இருக்கிறதுனால இந்த அந்த நீங்க திருச்சியை தாண்டி அந்த பழனி, அந்த திண்டுக்கல், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பழனி திண்டுக்கல் மாவட்டம் தான், அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாராபுரம், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே வந்து முருகன் சிலைகள் அதிகமாக இருக்கும், முருகன் கோவில் அதிகமாக இருக்கும், முருகனை பயங்கரமாக வழிபடுவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது நமக்கு வந்துடுவோம். கலைஞர் கைவினை ஸ்கீம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு யாருக்கும் வந்து இந்த முடி திருத்துற வேலை, அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிற வேலை, இப்போல்லாம் வாஷிங் மிஷின் வந்தோன்னா அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த கைவினை ஸ்கீம் சொல்லிட்டு 1973 கலைஞர் என்னன்னா பூம்புகார்னு ஒரு பேர்ல ஒன்று ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா சிறு அந்த ஓன் வேலைப்பாட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் வந்து கைவினை கலைஞர்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் மூலயமா பேங்க் லோன் கொடுக்கறது, மானியமா பணம் கொடுக்கறது, இதன் மூலயமா அந்த தொழிலை வளர்க்கறதா இதோடைய முக்கிய நோக்கமே.
அதை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கலைஞர் கைவினை ஸ்கீம் ஏப்ரல் 19 அன்னைக்கு எங்க குன்றத்தூர்ல வச்சு ஓபன் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படி ஓபன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த குன்றத்தூருங்கிறது எங்க இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு, சென்னைன்னு எழுதிடக்கூடாது ஓகேங்களா. பேருக்கு தான் சென்னை. 1990ல தாம்பரத்தை வந்து தாம்பரம் பஸ்ல எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1990ல என்ன சொல்லுவாங்க, தாம்பரம் ரீச் ஆனோன்னா சென்னை வந்துட்டுன்பாங்க. அதுக்கப்புறம் 2002லாம் பார்த்துட்டீங்கன்னா எங்க ஸ்ரீபெரும்புத்தூர் இல்ல கூடாஞ்சேரி வந்துட்டு அப்படின்னாலே சென்னை வந்துட்டு அப்படின்னு எழுச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2013, 14, 15லாம் எங்க இந்த மேல் என்ன செங்கல்பட்டு நினைக்கிறேன், அந்த இடம்லாம் வந்துட்டு சென்னை வந்துட்டுருவாங்க. இப்பெல்லாம் வந்து திண்டிவனம் வந்துட்டாலே சென்னை வந்துட்டு எந்திரிங்கிற மாதிரி கதையா இருக்கு. ஸோ குன்றத்தூர் வந்து எங்க இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஓகேங்களா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நினைக்காதீங்க என்னடா வளவலன்னு பேசுறான்னு, போர் அடிக்காம தான் போகணும். கரண்ட பேசினாலே போர் அடிக்கும், படிக்கவே போர் அடிக்கும். ஏன்னா ரா ஃபேக்ட்ஸ் எல்லாமே இது நீங்க மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கணுமே தவிர, நீங்க நம்ம இந்த பாலிட்டி படிக்கிற மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டி பண்ண முடியாது. இது வந்து என்ன பார்ட்டு, ஸ்டாட்டிக் பார்ட்டு ஃபுல்லா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பேசிதான் ஆகணும். அதுக்கப்புறம் கலைஞர் கைவினை திட்டம் வந்து எப்படின்னா, இது வந்து 35 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு லோன் கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் இதுல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். முடி திருத்த போறாருன்னா நேத்தி உள்ள வந்து கடை வச்சவங்கள்ட்ட யாராவது போய் முடி திருத்திப்பாங்களா? ஏன் திருத்த மாட்டாங்கன்னா, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பயமா இருக்கும். அதே மாதிரிதான் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த நோக்கத்துல தான் இந்த இது கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, 25 லிஸ்டட் தொழில் பண்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி இருக்கு. 1.5 லட்ச ரூபா வந்து லோன் கொடுத்து மானியமும் கொடுக்குறாங்க, 50,000 வரைக்கும். இது என்ன அப்படின்னா, இதோட மேக்ஸிமம் சப்சிடி வந்து 50,000, 25% ஃப்ரம் த லோன் அமௌண்ட் ஓகேங்களா. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அந்த 25 ட்ரேட்ஸ் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படகு தயாரித்தல் ஓகேங்களா, மீனவங்க இதுல படகு தயாரிக்கிறது, மீன்பிடி வலை பின்னுதல் அதுவும் அந்த லிஸ்ட்ல தான் வருது. அதுக்கப்புறம் நகை செய்தல், அந்த நகையெல்லாம் கொள்ளுதெல்லாம் செய்வாங்களா, அந்த நகை செய்தல். அப்புறம் உலோக வேலைப்பாடுகள், அந்த உலோக வேலைப்பாடுனா அந்த நாச்சியார் கோயில் விளக்கு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலோக விளக்கு அதெல்லாம் ஜி டேக் வாங்கினது. அதுக்கப்புறம் துணி நெய்தல் மற்றும் துணிகள் கலை வேலைப்பாடுகள் செய்தல் இதுவும். அதுக்கப்புறம் மண் பாண்டம் மற்றும் சுடுமண் வேலைகள் செய்யறது. அதுக்கப்புறம் கூடை முடைதல் மற்றும் துடைப்பான் செய்தல். இதெல்லாம் வந்து போயிடுச்சு, அழிஞ்சே போயிடுச்சு ஓகேங்களா. இப்பெல்லாம் மாப்புக்கு வந்துட்டோம், இதெல்லாம் வந்துட்டோம். என்னது மண்பாண்டம் செய்யறதுலாம் இப்ப யூஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்புறம் கூடை முடைதல், துடைப்பான் செய்தல், ஏன்னா இப்ப அந்த இது வேணும். கட்டிட வேலை பார்க்குறவங்களுக்கு மர வேலைப்பாடுகள், அப்புறம் சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், சுதை வேலைப்பாடுகள் ஓகேங்களா. கயிறு மற்றும் பாய் பின்னுதல், பொம்மை தயாரித்தல், மலர் வேலை செய்தல், பூக்கட்டுவாங்களா அவங்க தையல் வேலையே, சிகை அலங்காரம் அழகு. இப்ப தையல் வேலையை பார்க்குறவங்களாம் லேடிஸ்லாம் என்ன பண்ணலாம், இந்த இதை யூஸ் பண்ணி மானியத்துல தையல் மிஷின் வாங்கி அவங்க வந்து தைக்கலாம் ஓகேங்களா. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து தைக்கிறதே வந்து விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. இப்ப திரும்பி ரீகெயின் ஆகுறாங்க. எந்த ஒரு தொழிலுமே கொஞ்ச நாளைக்கு ஃபேட் அவுட் ஆகும், திருப்பி ரீகெயின் ஆகும் ஓகேங்களா. இதுதான் உலக நீதி. அதே மாதிரி திருப்பி டைலரிங்ல நம்மளே வந்து பாருங்க, ஆம்பளைங்களாம் சட்டை தைச்சு பேண்ட் தைச்சு போடுற காலமும் வரும். எல்லாமே ரெடிமேட் போக மாட்டாங்க. அப்புறம் இசை கருவிகள் தயாரித்தல், பாசிமணி வேலைப்பாடுகள், மூங்கில் சன்னல் பனை ஓலை தொழில் இதெல்லாம் செய்யறது. அப்புறம் ஓவியம் வரைதல், வர்ணம் பூசுதல்னு இந்த மாதிரி மொத்தம் இதுல நான் 21 கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயே 2 தொழில் இருக்கு. மொத்தம் 25 தொழில் எல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன லோன் சப்சிடினா 1லேருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. சப்சிடிஸ் வந்து 25%. இப்போ 5 லட்சம் வாங்கினீங்கன்னா, இப்போ 1 லட்சம் வாங்கினா அதோட சப்சிடி எவ்வளோ, 25% 25,000. இதுவே 5 லட்சம் வாங்கினீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க நீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 50K 3 லட்சம் 50,000 சப்சிடி வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தா, எம்எஸ்எம்இ சிறு குறு எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அவங்க இது மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இப்போதைக்கு அதில் யார் இருக்காங்கன்னா பெரிய கருப்பன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இந்தியா ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மு க ஸ்டாலின் வீடியோ இது மூலயமா ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஊட்டியில துணைவேந்தர்கள் மாநாடு, இதோட யார் வந்து ஹெட்ல நடக்குன்னா வேந்தர்கள் யாரு அப்படின்னா கவர்னரு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் போட்டு அந்தந்த முதலமைச்சர் தான் வந்து துணைவேந்தர்களா சான்சலரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில நடக்க போது இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர்களும் வருவாங்க. அதுக்கு ஹெட் யாரு அப்படின்னா வேந்தர்கள் யார் அப்படின்னா கவர்னர் தான். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கவர்னர் தான் சான்சலர் ஓகேவா. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோ பேக் இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஹிந்தி தெரியாது போடாங்கிற மாதிரி. அங்க என்ன, எனக்கு ஹிந்தி தெரியணும் வாடாங்கிற மாதிரி மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் மேண்டேட்
ஹிந்தியை வந்து அது 3வது லாங்குவேஜா கம்பல்சரியா எல்லாத்துக்குமே வச்சுட்டாங்க. இது என்னன்னா 1வதுல இருந்து 5வது படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி ஹிந்தி எஜுகேஷனை மகாராஷ்டிரால சட்டம் ஆக்கிட்டாங்க 1.5 கிளாஸ் வரைக்கும். இந்த எஜுகேஷன் பாலிசி இந்த யூனியன் கேபினெட் இருக்கு இல்லைங்களா, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி 2020 ஆரம்பிச்சது. இதோட எஜுகேஷன் ரிஃபார்ம் என்ன அப்படின்னா யூனியன் கேபினெட் எப்போ அப்ரூவ்னா ஜூலை 29, 2020 ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதோட எய்ம் என்ன, டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றணுங்கிறதான். எப்படி மாற்றணும் அப்படின்னா 21 செஞ்சுரி அண்டு 2030 அஜெண்டா என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்த வளர்ச்சிங்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஹோலிஸ்டிக்கா இருக்கணும், எல்லா பாடங்களும் தெரிஞ்சிருக்கணும், ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அப்புறம் மல்டி டிசிப்ளினரியா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த சயின்ஸ் சோசியல் அப்படின்னு மட்டும் இல்லாம மியூசிக்ல சரி, டான்ஸ்ல சரி, அது ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்ல சரி, ஐடில சரி, இன்ஜினியரிங்ல சரி, எல்லாத்துலயுமே பசங்க வந்து தெரிஞ்சிக்கணும், ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் இது பண்ணது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, இது மல்டிலிங்குவலிசத்தையும் ப்ரொமோட் பண்ணுது. மல்டிலிங்குவல்ங்கிறப்ப இது என்ன சொல்றது, நம்ம இதை தான் நோட்டீஸ் பண்ணணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ப்ரொமோட் மல்டி லாங்குவேஜ்னா மகாராஷ்டிரால மராத்தி பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுறாங்க, ஹிந்தியை கட்டாயப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை படிச்சுக்கிற உரிமை இருக்கு, இது ரைட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹையர் எஜுகேஷனுக்காக என்ன இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்டியூஷன் ரீஸ்ட்ரக்சரிங் கன்சாலிடேஷனு, அப்புறம் மோர் ஹாலிஸ்டிக் எஜுகேஷனு, இதெல்லாம் நீங்க அந்த இதுல பிடிஎஃப்ல தரேன், எடுத்து நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் நியூஸ் பார்த்துருவோம். என்ன என்விரான்மெண்ட்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னா அதே மத்திய பிரதேஷ் மாநிலத்துல தான் இந்த காந்தி சாகர் இது பார்த்துக்குங்க. என்ன இந்த இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல குனோங்கிற நேஷனல் பார்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதுல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிபிஐ ஆப்ரேஷன் ஒன்று நடக்குது. என்ன சிபிஐ ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதோட பேர் வந்து சக்ரா 5. இப்போ நம்ம சொல்லுவோம் வாட்ஸ்அப்ல வந்து திடீர்னு வந்து பணம் எடுத்துட்டாங்க, ஜிபேலேருந்து பணம் எடுத்துட்டாங்க, என் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ண பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சைபர் திருட்டு எல்லாம் பண்றவங்கள இது என்ன பண்ணுவாங்க, சக்ரா 5 அந்த ஆப்ரேஷன் மூலமா சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்றதுதான் இது. ஓகேவா, இந்த ஆப்ரேஷன் சக்ராங்கிறது லான்ச் ஃபைட் அகைன்ஸ்ட் டிரான்சிஷனல் ஆர்கனைஸ்டு சைபர் த்ரெட், சைபர் என்ன ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். ஓகேங்களா, அந்த இதை தான் லான்ச் பை யாரு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சக்ரா. இது இந்த மல்டி ப்ராங்கட் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸிங் ஆன் ஐடென்டிஃபைங், இது என்னன்னா டிஜிட்டல் திருட்டு நடக்கிறத குறைக்கிறதுக்காக உள்ளது. இந்த ஆப்ரேஷன் சக்ரா 5 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐ இந்த சேஃப் கார்டிங் சிட்டிசன் ஃப்ரம் சொபஸ்டிகேட்டட் டிஜிட்டல் த்ரெட்டை இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுங்கிறதா இந்த சக்ரா 5 மெயின் மோட்டோ. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் யார் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீஷஃபிள் நடந்துச்சு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அனுராதா தாக்கூருங்கிறவங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் ஸ்ரீவத்சாவை ரெவன்யூ செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹரிரஞ்சன் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் பன்சால் சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த 2 நாட்கள்ல நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐகேர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், நல்லா பார்த்துங்க, இவர் தான் இந்த இந்தியன் அந்த அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரோட டைரக்டரா யாரை நியமிச்சிருக்காங்கன்னா இவர் தான் நியமிச்சிருக்காங்க. இவர் பேர் என்னன்னா மங்கிலால் ஜாட் அப்படிங்கிறது இவரோட பேரு. இந்த மங்கிலால் ஜாட்டை 1929 இந்த ஐகேர் நியூ டெல்லியில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இவர் டைரக்டரா நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐகேர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அக்ரிகல்ச்சரை பத்தி ரிசர்ச் பண்றது இது ஒரு உயர்ந்த ஒரு துறை. இதுக்கு டைரக்டரா மங்கிலால் ஜாட்டை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து இதுக்கு இந்தியா ஃபார் கோஆர்டினேஷன் கைடிங் அண்ட் மேனேஜிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் பத்தி ஆராய்ச்சி செய்யறதும் அதை பத்தி படிக்கிறதும் தான் இதோட வேலை. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துடும். இவர் பாருங்க, இதை பார்த்தாலே தெரியும், ஜாவ்லின் த்ரோ. இவர் வந்து அண்டர் 18 மேட்ச்ல ஏஷியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல ஜாவ்லின்ல மெடல் வாங்கியிருக்கிறாரு. என்ன ஆகுன்னா ஹிமான்சுங்கிறது இவர் பேரு, கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. சவுதி அரேபியால இந்த மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு பார்த்துருவோம். நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. என்ன சிவில் சர்வீஸ் டே அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களுக்கு உண்டான இந்த ஏப்ரல் 21 அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன் இந்த டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் 1947 இண்டிபெண்டன்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு அப்போதைக்கு எக்ஸாம் எழுதி யாரெல்லாம் வந்து இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க,
இந்த IAS IPS எல்லாம் பாஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து ஸ்டீல் ஆஃப் இந்தியா, நீங்க தான் வந்து ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி தூண்டுற மாதிரி அவங்கள பேசினால தான் இன்னைக்கு சிவில் சர்வீஸ் டேவா நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அன்னைக்கு பேசின நாள் அதுதான். அதுக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னது 1947. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா ஸ்கீம். இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ கலைஞரோட கைவண்ண ஸ்கீம் சொன்னோம் இல்லைங்களா, அது எதோட காப்பியா இருக்கலாம், நோட் மை வேர்ட், அது எதோட காப்பியா இருக்கலாம் அப்படின்னா இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் தான். ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தனா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்துருச்சு. அதனால நான் அதே ஸ்கீமை இந்த இன்னைக்கு தினம் ஒரு ஸ்கீம் தான் கொண்டு வந்துட்டேன். இது என்ன அப்படின்னா PM வந்து இது ஆரம்பிச்சாரு. PM விஸ்வகர்மா எம்பவரிங் ட்ரெடிஷ்னல் அண்டு கிராஃப்ட்ஸ் பீப்புள். எதை வந்து எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதாவது அந்த கைவினை பொருட்களை எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு GI டேக் வாங்குறாங்க. பத்தமட பாய், அதுக்கப்புறம் வந்து இருட்டுக்கடை அல்வா, அதுக்கப்புறம் வந்து பனை, அதுக்கப்புறம் நாச்சியார் கோயிலில் இருக்கிற அந்த விளக்கு, எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட GI டேக்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் கவுந்து பண்ணணும். அதெல்லாம் வந்து தயாரிக்கிறவங்கள ஊக்கப்படுத்தணும் இல்லைங்களா. GI டேக் குடிச்சா எதுவுமே வராது. அவங்கள தயார்படுத்தணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு திரும்பி மானிட்டரி சப்போர்ட் பண்ணாதான் அதை அவங்க செய்வாங்க. ஓகேங்களா? எல்லாருமே பணத்தை நோக்கி தான் போறோம். அந்த பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பிரதம அமைச்சரின் விஸ்வகர்மா திட்டம் இந்திய பிரதமர் இதை ஓபன் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் வராங்க பாருங்க, தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், கொயவர், சிற்பி, கல் உடைப்பவர், காலனி செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படகுகள் வடிவமைப்பாக கொத்தனாறு, கூடை, பாய் துடைப்பம் மற்றும் கயிறு திரிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யாரால? பிரதம மந்திரியால. ஓகேங்களா? நாவீதர், பூமாலைகள் தொடுப்பவர்கள், சலவையாளர்கள், தையல்காரர்கள், மீன்பிடி வலை பின்னுவர்கள், அங்க இருக்கிறதா அப்படியே இதுல இருக்கு. மொத்தம் போன்ற 18 வகையான கலைஞர்களையும் மற்றும் கைவினைகளையும் ஊக்குவிப்பதற்காக இந்த விஸ்வகர்மா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எப்பன்னா 17 செப்டம்பர் 2003. அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 2025 ஏப்ரல் 19. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு உண்டான நியூஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த நியூஸ்ல நாளைக்கு உண்டான நியூஸ்ல உங்களோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக் மீ. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.